மைக் டெஸ்டிங். அதான் சங்குக்குள்ளிருந்து வந்த அப்பன் நமக்காக இந்த மண்ணில் எப்படி வர்றார்? சாதாரண ஒரு மனு ஒரு தாங்கி வந்தார் இல்லையா? 16 அவர் எதை ஆள போறார்னா தர்ம யுகத்தை ஆள போறார். தர்ம யுகம்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய படிச்சிருக்கோம். தர்ம யுகம்னா எப்படி இருக்கும் தம்பி சொல்லுங்க. எப்படி இருக்கும்? எல்லாமே புதுசா இருக்குமா? இப்ப நம்ம அந்த சேலை உடுக்க முன்னாலே எங்க போறீங்க? நீங்க 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. என்ன செய்வோம்? போயிட்டு எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்ல வீட்டுல ஏதாவது காபி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்குது. கொண்டு வாங்க. அப்ப தர்மம் எப்படி இருக்கும்? புதுசு புதுசா இருக்குன்னு ஒருத்தங்க சொல்லியாச்சு. வேற ஆலங்காய் நெல் விளையும் அரிசி சீரு தானியம் உண்டு, அமுதேற்றம் கொள்ளலாமே ஆச்சாரம் அங்கே உண்டு. குதிரை கட்ட நியாயம் உண்டு, கோடிச்சிமை ஆளலாமே. குருணி பொன் இடுவதற்கு கொடுத்து வச்சிருக்குதப்பா. எங்க பொன்னாலே பூநூலும் தங்கத்தானே சாலுவையும் அணியக்கூடிய சிறப்பு இருக்கு. ஐயா சொல்ற பிராமண வேஷம் போட பக்தன்மாரே நீங்கள். அங்க இந்த மாதிரிப்பட்ட கஷ்டம் துன்பங்கள் மற்றும் உள்ள ஜாதி இனம் பேதம் அதெல்லாம் எங்க கிடையாதா? தர்ம யுகத்துல கிடையாது. எல்லாம் ஒரு இனமாக எல்லாமே புதுவாய் புது வரும். அந்த சுனாமி எல்லாம் என்ன செய்யாது? வராது. அக்னியால எல்லாம் அழிவு என்ன செய்யாது? அங்க வராது. தண்ணியால் அழிவு வராது, காற்றினால் அழிவு வராது. இப்ப பாருங்க, எப்ப போறோன்னே தெரியல, அந்த மாதிரி என்ன இருக்குது? நோய்கள். என் நோய் காற்று வீசுதப்பா, தேசம் விட்டு ஜனம் ஓடுதடான்னு ஐயா சொல்றாரு. அப்போ அழகா சொல்லுவார், இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு க்ஷணத்துக்குள்ள முடிகிற மாதிரி இந்த உலகத்துல என்ன செய்திருக்குது? எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. காய்ச்சல் வந்தால் உன்னை காணாதே, தந்தேன்னார். அப்ப எப்படிப்பட்ட சிறப்பு நமக்கு தந்திருக்காரு. இது மட்டும் இல்லை, இது எதுக்கு எழுதி தந்தாரு? வீட்டு பாடத்தை எழுத தரல, பரமண்டலம் பூமண்டலம் பகுத்து எழுதி வா மகனே. ஐயா சொல்லக்கூடிய கணக்கு என்ன? இந்த பூலோகம் மட்டும் இல்ல,
பரமண்டல கணக்கு தெரியுமா நமக்கு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும்னு அதான் சொன்னார். அந்த வழி யாருடைய வழின்னா நாராயணுடைய வழியில வந்ததுனால ஐயா சொல்றார், குகையால பிறந்தவர்கள் என் குழந்தாய் நீ எழுந்திருந்தான்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஐயாவினுடைய திருநாமத்தை தொடர்ந்து உங்கள் முன்னே நிறைய வாகனத்துல தேரோடும் அருள்பதி வாருங்கம்மா, தெச்சன நாதன பாருங்கம்மா. என்னென்ன வாகனம் அங்க இருக்குது, இந்திர வாகனம் இருக்குது, குதிரை வாகனம் இருக்குதா, இந்திரவானம். அவன் கரெக்டான எது முடியுமோ அதை என்ன செய்யணும் வச்சுக்கணும். இல்ல ஐயா ஏதாவது தோணிப்பு தந்தார் அப்படின்னா என்ன செய்துக்கலாம் வச்சுக்கலாம். நீங்க சும்மா என்ன செய்யக்கூடாது, பக்கத்து கோயில்ல இவ்வளவு இருக்குது, நம்ம கோயில என்ன செய்ய வரிசையா அடிக்குது. சில இடத்துல எல்லாம் என்னத்த பண்றோன்னே தெரியாம என்ன செய்யறது, வேகத்துல பண்ணிடுறது. கடைசியில் அங்க தூக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டா. ஏய் நீ வந்துடுடே, நீங்க முதல்ல இங்க வந்து ஒரு சீட்டு சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணுவான், முதல்ல நம்மளுக்கு கூட்டிட்டு போவோம். சும்மா நானும் ஆமாவா சொல்லுவாங்களா. ரொம்ப பிரில்லியன்ட், செம்ம பிரில்லியன்ட் இல்ல. அதனால சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான முறைகள் எல்லாம் என்னது வாகன நிலைகள் எல்லாம் போயிட்டு. ஆனா உண்மையிலே ஐயா சில இடத்துல அமைப்பு வச்சிருப்பார், தப்பு இல்லை, அதுக்கு ஏத்த அளவுல சின்னதா இருந்தாலும் என்ன அப்படி ரொம்ப அத மாதிரி போனோம். பக்கத்து இதுல இப்படி இருக்கு, நம்ம வீட்டுல அதை விட அழகா இருக்கணும்னா அழகா என்ன செய்துருங்க, சூப்பரா ஒரு தங்கத்துல ஒரு தேர செய்யுங்க, அதானே, இல்ல ஒரு வெள்ளியில சேர செய்யுங்க, அழகா என்ன செய்யலாம், சிறப்பா இருக்கும், ரொம்ப எளிமையாவும் இருக்கும், தூக்குறதுக்கு வசதியாவும் இருக்கும், ரொம்ப கிராண்டாவும் இருக்கும். அதனால நிறைய வாகனத்துல ஐயா வரார். ஒவ்வொரு வாகனத்தையும் பார்க்கின்ற போதே நமக்கு தெரியும் என்னென்ன ரூபத்துல எல்லாம் ஐயா வந்திருக்கிறார், எப்படிப்பட்ட இறைவனை நாம ஐயான்னு சொல்லி வணங்குறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக வர்றதான் என்னது, ஐயா மயில் வாகனத்துல கந்தனாக அவதாரம் எடுத்ததும் அவர் தான். கருட வாகனத்துல வர்ற போது எப்படி வர்றார், திருமாலாக வருகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஐயாவினுடைய இகனைகளை பல உலகமெல்லாம் உணரச் செய்வதற்கான அற்புதமான வாகன ஒரு திருப்பாடல் தொடர்ந்து உங்களுக்காக. ஐயா அடுத்து ரெடி ஆயிருங்க, ஒரு பாட்டுக்கு என்ன செய்துருவோம், கும்மி அடிச்சு. ரொம்ப டல் ஆயிடுச்சு, நேரமா ஆயிடுச்சா, சடைவா இருக்காங்க. அதனால அடுத்த பாட்டு.
ஐயா உண்டு.